விஜய் பிஜேபி கையில் இருக்கிறார். பிஜேபி வேணால் விஜய் கையில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போது ஏன்னா அவங்க தானே ஆதரவு கேட்டுட்டு வந்துட்டு நிற்கிட்டுறாங்க. எனிவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ இல்லை யார் அது சார்பாக உண்மையாக இருந்தாலும் பேசும்போது அதற்கு கண்டிப்பாக ஒரு வரவேற்பு கொடுக்கணும். அப்படிலாம் எதுவும் கிடையாது இது வரைக்கும். ஸோ அது வந்து இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நரேஷன் செட்டட் பை ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய கொள்கையோ கோட்பாடோ இல்லை. நான் அப்படி தான் பார்க்குறேன். திமுக போய் கொள்கை கோட்பாடு வர அதுதான் முடிச்சிடுறேன். அப்போது திமுகவோட கொள்கை கோட்பாடு எங்கே முடிஞ்சிருச்சுன்றதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க இந்த 4.5 வருஷ ஆண்டில் தாங்கள் என்னெல்லாம் சாதனை செய்தோம், எதெல்லாம் கொண்டு போய் செஞ்சோன்று இல்லாமல் தொடர்ந்து 2016 இது வந்து ஜெயலலிதா அம்மா செட் பண்ணது சென்ஸ்னா மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அதுலேருந்து அந்த ஒரு 37 சீட் ஜெயிக்கிறாங்கல்ல, அங்கேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பாஜகன்றது வந்து ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. இது எங்கே நடந்துச்சு எப்படி நடந்துச்சு நமக்கு தெரியாது. இப்படி ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அப்போ இதை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு திமுக என்ன பண்ணுறது, தொடர்ந்து பாஜக மதவாத கட்சின்னு காமிச்சு அது மூலமாக தான் வெற்றி பெற்றுட்டே வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு பிம்பத்தை கொடுக்குறாங்க. பட் அப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு பாயிண்ட்.